சிறையிலிருந்து அதிக முறை தப்பித்த ஒரு நபரை பத்தி பார்ப்போம். ஒருத்தர் சிறைக்கு போறான், அது நார்மல். ஆனா அவன் திரும்பி திரும்பி போனான், அதுதான் லெஜண்ட். உலகில் ஒரு மனிதன் இருந்தான், அவன் பேர் ஆல்பி ஹிண்ட்ஸ். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவனை எத்தனை முறை பிடிச்சாலும் அவன் மறைஞ்சிட்டான். ஸ்காட்லாண்ட் யார்டோட ரொம்ப ட்ரெயின்ட் ஆஃபீஸர்ஸ் டிஃபைட்டட் திரும்ப திரும்ப. இது ஒரு கிரைம் ஸ்டோரி இல்லை, இது ஒரு ஹியூமன் வில்லாபிலோட ஸ்டோரி. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறது உலக வரலாற்றில் மிகவும் அதிகமாக சிறையிலிருந்து தப்பித்த நபர்களோட கதை. லாக், செயின், வால், கார்ட், எதுவும் இவரை நிறுத்த முடியாது. ரெடியா? போலாம். ஃபர்ஸ்ட் யாரு? இந்த ஆல்பி ஹிண்ட்ஸ். 1917 லண்டன்ல பிறந்தான் ஆல்பி ஹிண்ட்ஸ். சைல்ட்ஹுட் வாழ்கம் ரொம்ப கஷ்டம். ஃபேமிலி பிரசன்ட் பேக்ரவுண்ட் எதுவும் இல்லை. எஜுகேஷன் ஸ்ட்ரீட்ல கத்துக்கிட்டான். ஆனா இந்த பையன்கிட்ட ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அவன் பிரைன் இன்ஜினியர் மாதிரி யோசிக்கும். 1953 மேப்லஸ் ஃபர்னிச்சர் ஸ்டோர் ரோபரியில அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. 12 இயர்ஸ் சென்டென்ஸ். நார்மல் மனுஷன் என்ன பண்ணுவான்? அக்செப்ட் பண்ணி உள்ள உட்கார்ந்துருப்பான். ஆல்பி ஹிண்ட்ஸ் அவர் நார்மல் மனிதன் இல்லை. அவன் சிறை கதவை ஸ்டடி பண்ணினான். எத்தனை போலீஸ், எப்ப சாப்பாடு வருது, எப்ப லைட் ஆஃப் ஆனது, இப்படி எல்லாம். முதல் எஸ்கேப் கார்ட்ஸோட பேட்டர்ன் பார்த்தார். செக்யூரிட்டி கேப்ஸ் கண்டுபிடித்தார். 1955 முதல் தப்பு. நாட்டிங்ஹாம் ஜெயில இருந்து லாக் பிக்ஸ் இல்லாம, ரோப் இல்லாம அவன் கையாலேயே பேட்லாக் திறந்து வெளியே போயிட்டார். ஸ்காட்லாண்ட் யார்ட் ஷாக்ட். அடுத்த நாள் பத்திரிகை ஹெட்லைன், பப்ளிக் கேள்விக்கு பதில் இல்லை. ஆனா போலீஸ் அவரை தப்பித்த சில நாட்களில் பிடித்து விட்டனர். மீண்டும் சிறை, மறுபடியும் உள்ளே. ஆல்பி ஹிண்ட்ஸ் இது பிடிக்கவில்லை, ஸ்மைல் பண்ணினான். சில மாதங்களுக்கு பிறகு விடைதலை, ஆனால் மீண்டும் சிறை சென்றார். செக்மெண்ட் 2, இரண்டாம் தப்பு. த டாய்லெட் ட்ரிக் மியூசிக் ஸ்லைட்லி PL 1957. பிரிஸ்டல் ஜெயிலில் இருந்தான் ஹிண்ட்ஸ். இந்த முறை செக்யூரிட்டி டைட்டர், கார்ட்ஸ் மோர் அலர்ட். ஆனா ஹிண்ட்ஸோட பிரைன் ஈவன் ஷார்பர். அவன் ஒரு பிளான் போட்டான், யாரும் யோசிக்காத பிளான். கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க ஹியரிங்கிற்காக. அவன் டாய்லெட்டுக்கு ரிக்வெஸ்ட் பண்றான். கார்டு அவரை அழைத்து செல்லும் போது டாய்லெட் போறாங்க. உள்ள ஹிண்ட்ஸ் கதவு பூட்டி இருக்கும். கார்டு வெளியே போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைன்ஸ் ஆனால் அவர் விண்டோ திறந்து மறைஞ்சிட்டார். அரை மணி நேரம் கழிச்சு கார்டுக்கு வெளியே இருக்கும் போலீஸ். அவர் தப்பிச்சது தெரிஞ்சது, உள்ள யாரும் இல்லை. இந்த ஸ்டோரி கேட்கும்போது சிரிக்கணும் போல இருக்கு இல்லையா? ஆனா நண்பா, இது ரியல். 1957 நடந்துச்சு. ஸ்காட்லாண்ட் யார்ட் மறுபடியும் சர்ச், மறுபடியும் தேடப்பட்டார். 6 மந்த்ஸ் கழித்து பிடிச்சாங்க. ஹைன்ஸ் மறுபடியும் உள்ள. மீண்டும் சிறையை விட்டு வெளியே போக திட்டமிட்டார். அதற்கு சிறையில் இருக்கிற போலீஸை அவருக்கு சாதகமாக மாற்றார். செக்மெண்ட் 3, தப்பு. தி போல்டஸ்ட் மூவ். இப்போ இந்த பாயிண்ட்ல யாராவது பிரேக் ஆயிருப்பாங்க. 3 முறை அரெஸ்ட், 3 முறை பிரசன், 3 முறை கொடுமை, 3 முறை பிடிபட்டார். ஆனா ஆல்பி ஹிண்ட்ஸ் அவன் சான்சரி கோர்ட்ல கேஸ் போட்டாரு, சிறைக்கு எதிராக, போலீஸ் எதிராக. காரணம், அவன் ஒரிஜினல் ராபரியிலேயே இன்னசென்ட்னு கிளைம் பண்றான். 1958 அவனை கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. இந்த முறை ஹேண்ட் ஃபிட்ஸ், இந்த முறை ஹெவி செக்யூரிட்டி. மீண்டும் தப்பித்து விடக்கூடாது என்று போலீஸ் இருந்தது. ஆனால் கோர்ட் பிரேக் டைம்ல ஹிண்ட்ஸ் வாஷ்ரூம் ரிக்வெஸ்ட், கார்ட்ஸ் ஆல்ரெடி அலர்ட். போலீஸ் ஃபாலோ பண்றாங்க. ஆனா அவன் ப்ரீ பிளேஸ்ட் அகம்பிளிஸ் கிட்ட இருந்து கீ வாங்கியிருக்கான். ஹேண்ட் கஃப் ஐ நொடியில திறந்து கார்ட் ஐ டைலட்ல பூட்டிட்டு ஆல்பி ஹிண்ட்ஸ் லண்டன் ஸ்ட்ரீட்ல நடந்துட்டு இருந்தார். இந்த மனிதன் எஸ்கேப்பை ஆர்ட்டாக மாத்திட்டாரு. ஸ்காட்லாண்ட் யார்ட்டுக்கு இப்போ எம்பாரஸ்மெண்ட் மட்டும் இல்லை, பப்ளிக் ரிடிக்யூல். பத்திரிகை எழுதுச்சு, தி மேன் பிரிட்டன் கேண்ட் கீப் லாக்ட் அப்.
செக்மெண்ட் 4 உலகின் மற்ற கிரேட் எஸ்கேப்பர்ஸ். ஆல்ஃபி ஹின்ஸ் ஒருத்தன் மட்டுமில்லை. உலக வரலாற்றில் சில நபர்கள் சிறைச்சாலைகளை ஜோக்கா மாத்தாங்க. பாஸ்கல் பேயட்டி ஹெலிகாப்டர் மேன் பிரான்ஸ்ல இருந்தார். பாஸ்கல் பயத் ஒரு ப்ரூட்டல் கிரிமினல் மர்டர் கேஸ். ஆனா அவர் எஸ்கேப் மெத்தட் மிகவும் சினிமேட்டிக். 2001 ஹெலிகாப்டர்ல தப்பினார். சிறை மேல ரூஃப்ல ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் பண்ணுச்சு. ரோப் இறக்கினாங்க. பேட் ஏறிட்டார், போயிட்டான். மீண்டும் தப்பி விட்டார். அவரை சில மாசம் வரை தொடக்கூட முடியவில்லை. ஆனால் சரியாக தப்பித்து பல மாதம் கடந்து அவரை மீண்டும் பிடிச்சாங்க. மறுபடியும் உள்ளே மீண்டும் சிறையில் மாட்டினார். ஆனால் தி கிரேட் எஸ்கேப்பர். மீண்டும் 2007 மறுபடியும் ஹெலிகாப்டர் எஸ்கேப். ஒரே ஆளு டாஷ். 2 முறை ஹெலிகாப்டர்ல மட்டும் தப்பினார். பிரான்ஸ் போலீஸ் சிஸ்டம் ரீவாம்ப் பண்ணிச்சாங்க. மீண்டும் தேடுதல் வேட்டை தொடங்கியது. காரணம் ஒரே ஒரு மனுஷன், எல் சாப்போ, த டனல் கிங், மெக்சிகோவோட மோஸ்ட் வாண்டட் ஜோஅகின் எல் சாப்போ கஸ்மான். 2001 மேக்சிமம் செக்யூரிட்டி. பிரிசன்ல இருந்து மீண்டும் தப்பினான். லாண்ட்ரி கார்ட்ல மறைஞ்சு. 2015 இன்னும் ஷாக்கிங். அவன் செல்லில் ஒரு டன்னல் இருந்துச்சு. 1.5 கிலோமீட்டர் நீளம், ஃபுல்லி வெண்டிலேட்டட். லைட் போட்டிருந்தாங்க. ரயில் ட்ராக் கூட போட்டிருந்தாங்க கார்ட்காக. மெக்சிகோ கவர்மெண்ட் ஹியூமிலியேட்டட். இந்த டன்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ் கிட்ட காட்டுறாங்க. அவங்க சொன்னாங்க, இது ப்ரொஃபஷனல் ஒர்க். ஃப்ராங்க் மாரிஸ் ஆல்கட்ராஸ் எஸ்கேப். ஆல்கட்ராஸ் அமெரிக்காவோட மோஸ்ட் செக்யூர் ஐலண்ட் பிரிசன். தப்பிக்கவே முடியாது அப்படி சொல்லி டிசைன் பண்ணாங்க. 1962 அவர் மட்டும் அல்லாமல் கூட 3 பேர், ஃப்ராங்க் மாரிஸ் 3 பேரோட தப்பினார். எப்படி? மண்ஸ் போட்டு ஸ்பூனால வால்ல ஹோல் பண்ணாங்க. ரெயின் கோட்ஸை கட்டி ராஃப்ட் செஞ்சாங்க. டம்மி ஹெட்ஸ் பேப்பர் மேட்சையில செஞ்சு பெட்ல வச்சாங்க. கார்ட்ஸ் செக் பண்ணாங்க, ஸ்லீப்பிங் என்று நினைச்சாங்க. காலையில பார்த்தாங்க, யாரும் இல்ல. FBI இன்னும் இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணல. அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா யாருக்கும் தெரியல. மிஸ்டரி இன்னும் சால்வ் ஆகல. செக்மெண்ட் 5. இவங்க எல்லாருக்கும் காமன் என்ன? ரிஃப்ளெக்டிவ், மோட்டிவேஷனல் டோன். நண்பா, நான் உங்களுக்கு இந்த கதைகள் சொன்னது கிரைம் செலிப்ரேட் பண்ணல. இவங்க பண்ணது ராங். விக்டிம்ஸ் இருந்தாங்க, சொசைட்டிக்கு ஹார்ம் ஆச்சு. ஆனா இந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒரு காமன் திங் இருந்துச்சு. அவங்க யாரும் இம்பாசிபிள் என்ற வார்த்தையை நம்பல. லாக் பார்த்தாங்க, வீக்னஸ் தேடினாங்க. வால் பார்த்தாங்க, கேப் தேடினாங்க. சிஸ்டம் பார்த்தாங்க, லூப் ஹோல் தேடினாங்க. இந்த சேம் மைண்ட் செட்டு ஒரு என்ஜினியர் பாலம் கட்டும்போது யூஸ் பண்றான். ஒரு ஆண்டர்பிரினர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்றான். ஒரு சயின்டிஸ்ட் இம்பாசிபிள் டிஸ்கவரி பண்ணும்போது யூஸ் பண்றான். The mind that refuses to accept no, that mind changes the world. Direction மட்டும் டிஃபர். இவங்க அந்த எனர்ஜியை ராங் டைரக்ஷன்ல யூஸ் பண்ணாங்க. நீ ரைட் டைரக்ஷன்ல யூஸ் பண்ண. செக்மெண்ட் 6. ஆல்ஃபி ஹின்ஸோட ஷாக்கிங் எண்டிங். ஆல்ஃபி ஹின்ஸோட கதை இங்க முடியல. 1960 அவன் அயர்லாந்துல மீண்டும் பிடிபட்டார். மறுபடியும் பிரிசன். ஆனா இந்த முறை அவன் எஸ்கேப் பிளான் வேற மாதிரி இருந்துச்சு. அவன் லா புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சார். பிரிசன்லயே செல்ஃப் டாட் லாயர் ஆனா. 1960 லைபல் கேஸ் போட்டான். அவனை அரெஸ்ட் பண்ண கோர்ட்ல எவிடன்ஸ் தந்த டிடெக்டிவ்க்கு எதிராக அவன் ஆர்கியூ பண்ணான். எவிடன்ஸ் ஷோ பண்ணா கோர்ட் அவன் பக்கம் வேர்டிக்ட் கொடுத்துச்சு. ஆல்ஃபி ஹின்ஸ் ஆஃபிஷியலி எக்ஸானரேட்டட். அந்த ராபரியில அவன் பங்கு இல்லைன்னு கோர்ட் சொல்லுச்சு. லாக்கை திறந்து தப்பிக்கல. இந்த முறை சிஸ்டம் ஐயே மாத்திட்டான். வார்ம் டைரக்ட் டோன். நண்பா, ஆல்பி ஹின்ஸ் சிறையிலிருந்து 3 முறை தப்பினான். எல் சாப்போ 2 முறை தப்பினான். பிராங்க் மாரிஸ் இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. இவங்க எல்லாரும் ஒன்னு ப்ரூவ் பண்ணாங்க, ஹியூமன் பிரெயினுக்கு யாரும் வால் கட்ட முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. இப்படிப்பட்ட மர்ம வரலாறு ஸ்டோரிஸ் தொடரும். காமெண்ட்ல சொல்லு, உனக்கு எந்த எஸ்கேப் ஸ்டோரி ரொம்ப ஷாக்கிங்கா தெரிஞ்சது?
அடுத்த வீடியோல உலகின் மிகவும் மர்மமான காணாமல் போன நபர்களோட கதை சொல்லுவேன். அதுவரை யோசி, கேள்வி கேளு, தடை ஒண்ணும் இல்லை. பாய்.